செம அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. என்ன காரணம் தெரியல. விசியம் சுத்தமா மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாரதி மாட்டுக்கும் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து துரைக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே அந்த இடத்துல மித்ரா கேபின்ல போயிட்டு யார் என்ன ஏதுங்கிற மாரி தெளிவா வந்து கேட்ட உடனே, "பார்த்துக்கங்க மேடம். அவன் உங்களுக்கு சாதகமா நடந்துக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. ஆனா எதிரா நடந்துக்கிட்டான்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு வெளிய வராங்க. வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப, மித்ரா யார்கிட்டயும் ரகசியமா வந்து ஃபோன்ல வந்து பேசுறாங்க. இது பாரதி வந்து எடுத்தோன வந்து கேபினுக்கு லைட்டா வந்து கதவ தொறக்குறாங்க. தொறந்து எட்டி பார்த்த உடனே, அந்த இடத்துல மித்ரா யார்கிட்ட பேசுறா? ஒண்ணும் புரியலையேன்னு சொல்லிட்டு டக்குனு ரூம்குள்ள போய் பார்த்துர்றாங்க. "என்னம்மா நான் தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "சாரி மேடம் நான் ஏதோ வேற ஞாபகத்துல இருந்தேன்னு" சொல்லிட்டு வெளில வராங்க. மித்ராவ பத்தி ஏன் நம்ம யோசிக்காம விட்டுட்டோம்? ஒரு வேளை சூர்யாவ வர வச்சது கூட மித்ராவா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றப்ப, ஆதி ஒரு வேளை வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. "எனக்கு உடம்பு முடியல. நான் வீட்டுக்கு போறேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு உங்க வேலை எல்லாத்தையும் உங்க கேபின்லேயே செஞ்சு முடிச்சு ரெடியா வச்சுர்றேன் ஃபைல் எல்லாத்தையும். நான் போறேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா சூர்யா கிட்ட தான் பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சூர்யா ஃபோன தேடலான்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்பன்னு பார்த்து எதார்த்தமா வாசல்ல வந்து நிக்கிறாங்க. மேலு பாட்டியும், லட்சுமி அம்மாவும் நின்னுகிட்டு இருக்காங்க. ஏதோ வாசல்ல சத்தம் கேட்குதே! சூர்யா வந்துட்டானா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, அங்க வந்து நிக்கிறப்ப, "இப்ப எதுக்கு இந்த ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" "தெரியல. நான் ஏதோ ஒரு விஷயத்த வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி நீங்க கண்டுக்காதீங்க போங்க." "சரி பாரதி, எனக்கு என்ன செய்றதுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு, லட்சுமி அம்மாவும், நம்ப அலமேலு பாட்டியும் அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க. திருப்பியும் ஃபோன்லாம் வந்து தேடிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா சூர்யா வந்துட்டாப்புல. சூர்யா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "ஃபோன தேடுறதுக்கு எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. பாஸ்வேர்டு தெரியுமா? இல்ல நான் சொல்லட்டுமா? அன்னைக்கு இருந்த அதே பாஸ்வேர்டு தான். நான் எதுவும் மாத்தவே இல்லங்கிற" மாரி நக்கல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உடனே ஒண்ணும் புரியாம நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப பாரதி, "டேய் யார் சொல்லிடா இங்க வந்திருக்க? ஓ! கண்டுபிடிச்சிட்டியா? இத நான் உன்கிட்ட சொல்லியே ஆவணும். இத்தன நாளா நான் மறைச்சது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "என்ன பாரதி இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கியே? யார் சொல்லி நான் வரப்போறேன்? எல்லாம் நான் வந்ததெல்லாம் உனக்காக தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணும் புரியாம நிக்கிறாங்க நம்ப பாரதி. "உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பேன்டா. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, பாரதி மாட்டுக்கு போலான்ட்டு இருக்கிறப்ப, பாரதி கைய வந்து பிடிச்சிடுறாங்க. சூர்யா இத பார்த்த உடனே, "ஏய்! உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு" சொல்லி கைய உருவி விட்டுட்டு அடிக்கலான்னு பார்க்குறப்ப, "நான் தடுக்கவே மாட்டேன்" வந்து சொன்ன உடனே கடுப்பாயிட்டு, அங்கேருந்து பாரதி மாட்டுக்கு வெளியில வந்து போறாங்க. என்னடா இது இவ்ளோ தூரம் சொல்லியும், அவ இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிற ஆரம்பிச்சுட்டாளா? நான் யாரு? யாரு சொல்லி வருவேன்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பாரதி தெளிவாயிட்டா. இப்ப நம்ப வர சொன்னவங்க கிட்ட வந்து ஃபோன்ல பேசலான்னு சொல்லிட்டு, ரகசியமா வந்து ஃபோன்ல வந்து பேசுறாங்க. "நீங்க சொன்னபடியே நான் இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியே நடிச்சுக்கிட்டு இருன்னு" சொல்லி ஒரு வாய்ஸ் மட்டும் தான் கேட்குது. அவங்க பின்னாடி வந்து திரும்பி நிக்கிறாங்க. அதனால அவங்க ஃபேஸ் என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம நெனச்சபடி நடந்துச்சுன்னா, நிச்சயம் நமக்கு சாதகமா எல்லாமே வந்து நடக்கப் போகுது. நீ உண்மையிலேயே அருமையான வேல பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படியே கன்டின்யூ பண்ணு. ஆனா இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. பரவால்ல. நமக்கு லாபகரமா தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுர்றாங்க. பாரதி அவங்க ரூமுக்கு வந்த உடனே என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாம குழப்பத்தின் உச்சத்தில இருக்காங்க. அவன் உண்மையிலேயே மித்ரா கிட்ட தான் பேசியிருக்கானா? நான் மித்ரா ஃபோன சர்ச் பண்ணி பார்க்கணும்னு போனா, அதுக்குள்ள ஃபோன டெலீட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்தேன். இவன் ஃபோன பார்க்கலான்னு வரத்துக்குள்ள பாஸ்வேர்டும் தெரியல. சூர்யாவும் இங்க வந்துட்டான். அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் மித்ராக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, கண்டிப்பா நான் இதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்கேங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருமே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. எத நோக்கி போணும்னு தெரிஞ்சா தானே கரெக்ட்டா வந்து யோசிக்க முடியும்னு ரொம்பவே சங்கடப்பட்டு நின்னுட்டுருக்காங்க. கடவுளே! என்னப்பா! ஏன் சோதிச்சு பார்க்குற? இத்தன நாளா சோதிச்சது பத்தாதா? இனிமேட்டும் என்ன சோதிக்கணுமா? அப்படின்னு கோவத்தின் உச்சத்தில வந்து பேசுறாங்க. பார்க்கவே பாவமா இருந்துச்சுன்னே சொல்லலாம், அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து லட்சுமி அம்மாவும், நம்ம அலமேலு பாட்டியும் வராங்க. "என்ன பாரதி, உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னால கண்டுபிடிக்க முடியல. எதுக்காக அந்த ரூமுக்கு போனேன்? இப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியணுமா? சூர்யா யார் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னோனே, அவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. "அது எப்படிம்மா எனக்கு தெரியும்? அவன் நல்லதுக்காக வந்திருக்கானா? இல்ல கெடுதலுக்காக வந்திருக்கானா? இல்ல சுதாகர், மித்ரான்னு யார் சொல்லி வந்திருக்கான்னு தெரியல. ஏன் அந்த துரையோட ஏற்பாடா கூட இருக்கலாம்னு" சொல்லி ஒவ்வொரு ஆளா அத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. "இவ்வளோ ஏன்? உன் ஆதி கூட சொல்லி கூட வந்திருக்கலாம்." "என்னது ஆதியா? உன்ன உன் புருஷனோட சேர்த்து வைக்கணும்னு இந்த வீட்ல யாரெல்லாம் வந்து முயற்சி பண்றாங்களோ, அவங்க எல்லாரும் ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா எல்லாருமே உனக்கு எதிரா தான்
செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நாங்க 2 பேரா கூட இருக்கலாம்னு சொல்லி காமெடி பண்ணோன்னே, இவ்வளோ நேரம் வந்து யோசிச்சுட்டு இருந்த நம்ம பாரதிக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அப்பாடா! நம்மளையும் இந்த லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கிட்டா. அதனால தான் இவ சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. உங்களுக்கு நான் படுற பாட்ட பார்த்தா உங்களுக்கு காமெடியா தெரியுதுல்ல. பின்ன எல்லாத்தையும் நீ இவ்வளோ கோவத்தின் உச்சத்தில இருந்தனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சிரிச்ச முகமா இரு. எல்லாமே நல்லதுக்குன்னு நெனச்சுக்க. பரவால்ல. ஒரு விடைய தேடி ரொம்ப நாளா வந்து அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அது என்ன ஏதுன்னு கோவமா தேடுனா எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் புத்திசாலித்தனமாவும், இது எதுக்காக நமக்கு இப்படியெல்லாம் வந்து நடக்குதுன்னு யோசிக்கிற அளவு பக்குவமா இருந்தா தான் தெரிய வரும். எனக்கு என்னன்னு சொல்லி அதபடியே தொரத்திக்கிட்டே இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னு சொன்னோனே, இவ்வளோ நேரம் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான், இப்ப பார்த்துக்கலாம். இது கூட இல்லையா என்ன? எவ்வளவோ பார்த்துட்டோம். இவலாம் ஒரு பொருட்டா? அப்படின்னு சொல்லி சூர்யாவ திட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு போவியா? அத வுட்டுட்டு சும்மா போயிட்டு, அதையே பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என்ன தெரிய வரும்? கேஷுவலா விட்டு நிம்மதியா தூங்கு. சாயங்காலம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலான்னோனே, அப்படியே பாரதி மாட்டுக்கும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ரூம விட்டு வெளில வராங்க. பாரதிக்கு தெளிவான பாதைய வந்து காட்டியிருக்கோம். பார்ப்போம் இவ புரிஞ்சுக்கிறாளா இல்லையான்னு தெரியலன்னு, அவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்கிற மாரி தான் பேசிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல மித்ராவுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஒருவேள நம்ப சூர்யா கிட்ட தான் பேசுறோம்னு நெனச்சு யோசிச்சிருப்பாளோ? "யாருடா சூர்யா? எதுக்குடா இங்க வந்திருக்க? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, அது எப்படி மித்ராவுக்கு புடிச்ச சாப்பாடெல்லாம் தேடி தேடி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கானா? இவன் யாரா இருப்பான்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ப மித்ராவும். கேஷுவலா துரை வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் சூர்யா கிட்ட போய் நேரடியா வந்து பேசுவோம். பேசுனா தான் ஒரு விடை கிடைக்கும். இவன் யாரு, என்ன ஏதுன்னு இவங்கலாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி என்னாலலாம் சும்மா இருக்க முடியாதுன்னு அவர் மாட்டுக்கு யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.